ஒரு ஊரில் ஒரு அழகிய பெண் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு ஏழை விவசாயியுடன் திருமணம் நடக்கிறது. இவர்களுக்கு ஒரு பணக்கார நண்பர் இருக்கிறார். இந்த நண்பருக்கோ ஏழையின் மனைவி மேலே ஒரு கண்ணு. தினமும் காலையிலே ஏழை வயலுக்கு சென்று வேலையை தொடங்கிவிடுவார். இந்த நேரத்தில் தினமும் அந்த பணக்காரர் ஏழையின் வீட்டிற்கு வந்துவிடுவான். முதலில் மிகவும் நட்பாகவே ஏழையின் மனைவியுடன் பழகிக் கொண்டிருந்தான். நாட்கள் செல்ல செல்ல அவனின் ஆசையை அவள் மீது காட்டத் தொடங்கினான். இதனால் அவள் கோபப்படவே ஒரு நாள் அவன் அவளிடம், "நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாயே, ஆனால் உனது ஆடைகள் இவ்வளவு மோசமாக இருக்கிறது. உன் புருஷனுக்கோ உன்மேல் அக்கறை எதுவும் கிடையாது, அன்பும் கிடையாது. அதனால் நீ அவனை விவாகரத்து செய்துவிட்டு என்னை திருமணம் செய்து கொள்" என்றான். அவளோ, "இல்லை இல்லை, என் புருஷனுக்கு என் மேல் பாசம் அதிகம். எனக்கு அவரே வாங்கி தருவார்" என்றாள். இரவு ஆனதும் வேலைக்கு சென்ற கணவரும் வீட்டிற்கு பசியோடும் களைப்போடும் வந்தார். அன்று அவள் காலையில் அந்த பணக்காரன் சொன்னதையே எண்ணி எந்த உணவையும் செய்யவில்லை. பசியுடன் வந்த கணவனிடம் தனக்கு புது ஆடைகள் வேண்டுமென்று சண்டையிட்டாள். அவளின் கணவரோ, "புது ஆடைகள் எதற்காக? எனக்கு நீதான் உலகத்திலேயே அழகிய பெண்" என்றார். அவளோ, "உங்களுக்கு என் மேல் அன்பில்லை, அதனால்தான் வாங்கி தரமாட்டேங்கிறீங்க" என்றாள். இதை கேட்டு கவலைப்பட்டவன் தன்னிடம் கொஞ்சம் காசு மட்டுமே மளிகை வாங்க வைத்திருப்பதை நினைத்தான். அந்த பணத்தில் மனைவிக்கு உடை வாங்கலாம் என்று மனைவியிடம் சொன்னான். மறுநாள் அந்த பணத்தில் மனைவிக்காக உடைகள் வாங்கி வந்தான். மனைவிக்கோ மிகவும் சந்தோஷம். மறுநாள் காலை பொழுதும் விடியும் போதே அந்த விவசாயி வேலைக்கு சென்று விடுகிறார். அன்று காலையிலே அந்த பணக்கார நண்பர் விவசாயியின் வீட்டிற்கு வந்தார். அங்கிருந்த விவசாயியின் மனைவியோ அந்த ஆடைகளை அவனிடம் காட்டி, "என் கணவருக்கோ என் மீது எவ்வளவு அன்பிருக்கிறது பார்" என்று காட்டினாள். சுதாரித்த பணக்காரனோ அவளிடம், "உன் கணவர் உடைகளை வாங்கி தந்தால் பாசம் இருக்கிறது என்று அர்த்தமா? உண்மையான அன்பிருந்தால் அவன் உனக்கு நகைகள் வாங்கி கொடுத்திருப்பான் அல்லவா" என்று சொல்லி, "அவனுக்கோ உன்மேல் சுத்தமாக அன்பில்லை. அதனால் அவனை விவாகரத்து செய்துவிட்டு என்னை திருமணம் செய்துகோ" என்றார். ஆனால் அவளோ, "என் கணவர் எனக்கு நகை வாங்கி கொடுப்பார். அவருக்கு என் மீது நிறைய அன்பு உள்ளது" என்றாள். அன்று இரவும் அவள் மீது எதுவும் சமைக்கவில்லை. அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அங்கே வந்த அவளது கணவனுக்கோ அவள் அழுவதை தாங்க முடியவில்லை. "என்ன வேணும் சொல், நான் வாங்கி தருகிறேன். ஆனால் அழாதே" என்று கூற, அவளும் காதிற்கு தோடு, கழுத்திற்கு ஆரம், கைக்கு வளையல், விரலுக்கு மோதிரம் வேண்டுமென்று சொன்னாள். அவனும் அவனிடமிருந்த நிலத்தை விற்று அவள் கேட்டது அனைத்தையும் வாங்கி தந்தான். சந்தோஷத்துல அவனை கட்டி அணைத்து கொண்டாள். மறுநாள் அந்த பணக்காரன் வந்தான். ஏழையின் மனைவியோ நடந்ததை அனைத்தையும் சொல்லி கணவரின் அன்பை பற்றி பெருமை கொண்டாள். இதை கேட்ட பணக்காரனோ ஏழையின் மனைவியை அடைய வேறொரு யோசனையோடு வந்தான். ஏழையின் மனைவியிடம், "உன் கணவனால் ஆடை ஆபரணங்கள் தான் வாங்கி தர முடியும். ஆனால் என்னிடம் நீ நினைக்கும் எதையும் செய்யும் வித்தையை வைத்துள்ளேன்" என்றான். அவளோ செய்து காட்ட சொல்ல, அந்த பணக்காரனோ, "நீ என்னை காதலிப்பதாக சொன்னால் கண்டிப்பாக செய்து காட்டுவேன்" என்றான். இதை கேட்டு குழம்பி போன ஏழையின் மனைவி, "இல்லை இல்லை, என் கணவராலும் அதை செய்ய முடியும்" என்றாள். அன்று இரவு கணவர் வந்தவுடன், "உங்களுக்கு என் மீது அன்பு இருந்தால் ஏதாவது ஒரு மந்திரம் கற்றுக்கொண்டு வித்தை செய்து காட்ட வேண்டும். இல்லையென்றால் நான் உன்னை விவாகரத்து செய்து உன் பணக்கார நண்பனுடன் திருமணம் செய்து கொள்வேன்" என்று கூறினாள். இதை நினைத்து கணவனுக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. மறுநாள் வேலைக்கு சென்ற விவசாயி கடவுளிடம் வேண்டிக்கொண்டே வேலையை பார்த்தான். அப்போது அங்கு வந்த தேவதை போன்ற பெண் அவனிடம் சில விஷயத்தை கூறி 2 முத்துக்களை கொடுத்தாள்.
வீட்டிற்கு வந்த கணவனோ தனக்கு மந்திரம் தெரியும் என்றும் தான் வித்தை செய்வேன் என்றும் கூறி அவனிடமிருந்த ஒரு முத்தை எடுத்து அவளை தொட அவள் கழுதையாகி போனாள். கழுதையைப் போல கத்தினாள். மீண்டும் ஒரு முத்தை எடுத்து தொட பழையபடி மாறினாள். மாறியவளிடம் அந்த ஏழை விவசாயி, இவ்வளவு நாள் என் பணக்கார நண்பன் சொல்லித்தான் நீ செய்துள்ளாய் அல்லவா? என் உண்மையான அன்பு உனக்கு கொஞ்சம் கூட புரியவில்லை அல்லவா? என்று கேட்டான். தன் வெட்கிப் போனாள். கணவனும் அவளை மன்னித்து, உனக்கு என் மேல் உண்மையான அன்பிருந்தால் அவனை கழுதையாக மாற்றிவிடு என்று ஒரு முத்தை மட்டும் கொடுத்துவிட்டு வயலுக்குப் போனான். அன்று எப்பொழுதும் போல் அந்த பணக்கார நண்பரும் வந்தான். அவனை எதிர்பார்த்து காத்திருந்தவள் அந்த முத்தால் அவனை தொட அவன் கழுதையானான். அந்த கழுதையை அவள் இழுத்து கொண்டு கணவன் வேலை பார்க்கும் வயலுக்கு சென்றாள். அன்று முதல் ஏழை விவசாயியின் அனைத்து வேலையையும் அந்த கழுதையை செய்ய வைத்தான். வருடங்கள் உருண்டோடியது. இப்போது ஏழை விவசாயி மிகவும் பணக்காரனாக ஆகிவிட்டான். விவசாயியும் அவனது மனைவியும் குழந்தைகளும் மிகவும் சந்தோஷமாக சொந்த வீட்டிற்கு சென்றனர். அந்த பணக்கார நண்பனான கழுதை மட்டும் அப்படியே இருந்தது. ஒரு நாளில் நிறைய வேலை செய்தது. வருடங்கள் உருண்டோடியது. இதற்கு மேல் அந்த கழுதையால் எந்த வேலையும் செய்ய முடியாத நிலையும் வந்தது. அப்போது அந்த விவசாயி தான் வைத்திருந்த இன்னொரு முத்தை கொண்டு அந்த கழுதையை தொட அவன் மனிதனானான். இப்பொழுது அவனிடம் அழகில்லை, பணமில்லை, எதுவுமில்லை. அடுத்தவர்களுக்கு சொந்தமானதை விரும்பினால் இதுதான் நிலை என்று விவசாயி கூற அவனை அனுப்பிவிட்டான். அதற்கு பிறகு அவன் அந்த பக்கம் திரும்பி வரவே இல்லை.